ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்தை மோசமாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தோம்னா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. உண்மைக்கு புறமான ஒரு கருத்தை ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அதனால காலம் வந்து இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து தலைவரே டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டாரு. தொண்டர்களும் சும்மா இல்லை. ஆதவ அர்ஜுனா மட்டும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நாங்கள் வந்து டிவிகேக்கு எதிர்த்து வந்து நாங்கள் நிற்போம் களத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் இதை எப்படியாவது சில பேர், அதாவது விஜயை பிடிக்காதவங்க, டிவிகேக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா, எப்படியாவது இந்த சண்டையை பெருசாக்கி இதை வந்து ஒரு இது பண்ணி விஜயோட ஓட் பேங்க்கை வந்து சரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வேலை நடந்தது. ஆனால் அதுக்கு ஆதவ அர்ஜுனா நேற்று பெரம்பூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு ஓப்பனாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டார். அதுக்கு ஒரு எண்டு வச்சுட்டார். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் ரஜினி ரசிகர்களுடைய அந்த மாவட்ட தலைவராக இருந்த ஒருத்தர் அவரே பார்த்தோம்னா டிவிகேல தான் இருக்கிறார். அவர் கேட்டிருந்தார், ஆதவ அர்ஜுனா இருக்குது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. வந்து மன்னிக்கணும், மன்னிப்பே கேட்டுட்டார். தலைவர் அப்படிங்கிற ஒரு அன்பு தலைவர். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டிஎம்கே ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, அந்த அழுத்தம் கொடுத்ததுனால மன வலிமை அவருக்கு வந்து இல்லை, அதனால தான் வந்து அவர் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த டைமில் வந்து ரஜினி சார் வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணல அப்படிலாம் சொல்லியிருந்தார். மன வலிமை இல்லை அப்படிங்கிறத விட ஒரு மன குழப்பத்தில் இருந்தார்னே சொல்லலாம். வரலாமா வேணாமான்னு. அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டார், வரல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அரசியல் அப்படிங்கிறதுல விலகி இருந்தார். ஆனால் இந்த டைமில் இப்படி சொன்ன ஒரு பதிவு அது வந்து தப்பாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் சொன்ன விதம் வந்து வேறு. டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சார். அது வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்கள் அது எப்படி பேசிட்டான், விஜய் வந்து கண்டிக்கலை அப்படிங்கிற மாதிரி இதை வேறு மாதிரி கொண்டு போய் ஒரு அரசியல் பண்ணாங்க. சன் நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை தீவிரமாக இறங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே வேகலை அப்படின்னு தான் சொன்னோம். கடைசியில் ஆதவ அர்ஜுனா அன்பு தலைவர், பாசத்தலைவர், அவர் மேலே என்றைக்குமே மரியாதை உண்டு, அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதன் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பதிவு சொன்னார். ஏன்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நான் பேசுனதுக்கு இவ்வளோ வந்து சொல்கிறீங்களே எல்லாரும். தூத்துக்குடியில் 17 வயசு மாணவி மலம் கழிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குரூப்பு வந்து அவங்க இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க, வெட்டி போட்டிருக்காங்க. இதை பற்றி ஏன் பேசலை? இதே ஆதவ அர்ஜுனா தூத்துக்குடி விளாத்திக்குளத்துக்கு வந்து போயிட்டு வந்தார், அந்த சிறுமியோட வீட்டுக்கு, மாணவியோட வீட்டுக்கு. ஆனால் இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு சாதாரண ஒரு மேட்ரை இவ்வளோ பெருசாக்கி ஒரு கான்ட்ரவர்சியாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி எந்த பாலை வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்க அதே பாலில் வந்து சிக்ஸர் அடித்து விட்டார் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாவட்ட தலைவராக ஒருத்தர் இருந்தார்ல, ரஜினி சாரோட முன்னாள் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவர், அவர் இதன் மூலமாக என்ன காட்ட வராங்க டிவிக்குன்னா, பாருங்கள் ரஜினி சார் ஃபேன்ஸும் டிவிகே விஜய் சார் ஃபேன்ஸும் டிவிகே தொண்டர்களும் நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ரஜினி சாரோட ஃபேன்ஸோட சப்போர்ட் எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பதிவு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதை வந்து பெருசு பண்ணி ஏதோ ஒரு குமாங்குல்ஃபி வேலை பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் எண்டு வச்சுட்டாரு. சூப்பர், ப்ராப்ளம் சால்வ்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துல நான் ஒன்று கேட்குறேன். என்னென்னா, சீமான் அவர்கள், சாட்டை துரைமுருகன், அப்புறம் வேறு யாருப்பா, பல பேர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டிஎம்கேல, அப்புறம் துரைமுருகன் டிஎம்கேல மினிஸ்டராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல பேர் பல்வேறு காலகட்டங்களில் தலைவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களை மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான பதிவுலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தலைவர் வந்து அறிக்கை விடலை. பட் ஓகே, அவர் வந்து அப்போ ரொம்ப காமாக கூலாக இருப்பார். ஆனால் இவ்வளோலாம் பேசி இவ்வளோ மோசமான ஒரு விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் வந்து விட்டுட்டு டிவிகே தான், விஜய் தான், ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லை, தமிழக மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போவும் சொல்கிறோம், தலைவர் மேலே என்றைக்குமே மதிப்பும் மரியாதையும் என்றைக்குமே உண்டு. அது உழைச்சி சாப்பிட்றவங்க 2 பேருமே, ரஜினி சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், தன்னோட உழைப்பில் சாப்பிட்றவங்க. அவங்க ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க, அவங்க ஃபேன்ஸும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷு யார் நம்பர் 1 அந்த மாதிரி போட்டி அதெல்லாம் வந்து இந்த ஜெயிலர்லேயோ அப்படின்லாம் போவோம். பட் அட் த எண்டு 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒற்றுமையில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குது பற்றியா, அந்த குரூப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2017, 18, 19 இந்த காலகட்டங்களில் அரசியல் களத்தில் தீவிரமாக அவரோட கட்சியை, இந்த ரஜினி மக்கள் மன்றமாக இருக்கக்கூடியதை தீவிரமாக இறக்கி நம்ம வந்து 234 தொகுதியிலையும் தனிச்சு வேட்பாளர்கள் நிப்பாட்டும் அப்படின்னு வந்தபோது அவரை என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? அவரை சங்கின்னாங்க, அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படின்னாங்க, மத அரசியலை வந்து இது முன்னெடுத்து வராரு, அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன் அப்படின்லாம் சித்தரித்த அந்த குரூப்ஸ் தான் இன்றைக்கி
அவருடைய ஃபேன்ஸ் ஓட்டை எப்படியாவது எடுக்கலான்றதுக்காக விஜய் ஃபேன்ஸ்க்கும் விஜய் அவர்களோட தொண்டர்களுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷை ஏற்படுத்தி சண்டை மூட்டி விட்டுட்டுருக்காங்க. இந்த சண்டை மூட்டி விடுறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா தானே டிவிக்கில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, இந்த தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை செயலாளராக இருக்கிறார். அவர் போயிட்டு வந்தார்ல தூத்துக்குடி விளாத்திக்குளத்துக்கு, ஏன் போகல அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதோட இன்னொரு மேட்ரு, யாருன்னு நம்ம பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், இந்த பிக் பாஸ்லலாம் வந்தார், ரச்சகன் படம் டைரக்டரு, நல்லா பேசுவார். அதாவது விஜய் சாருக்கு ஆதரவாகவும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன டீம் என்ன மேட்ச் அப்படிங்கிறது, மேட்ச் வந்து இப்போ ஒரு 20 ஓவர் மேட்ச் நடக்குதுன்னா யார் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நம்ம 10வது ஓவரில் 15வது ஓவரில் சொல்ல முடியாது. மேட்ச் முடிஞ்சால் தான் சொல்ல முடியும், இல்லை ஒரு 20 ஓவர் முடிஞ்ச மேட்ச்சு அப்போ தான் ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த பிரச்சனையில் பிரவீன் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, அவசரமாக நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அது எப்படிங்க வந்து ரஜினிகாந்தை வந்து இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவரோட வீடியோ நான் சன் நியூஸில் மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, சன் நியூஸில் மட்டும் பேட்டி கொடுத்துருந்தாரு போல், அது இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதாவது அண்ணன் பிரவீன் காந்தி சார் என்னென்னா, நான் ஒன்று கேட்குறேன், இதில் வந்து என்ன பேசுனாங்க ஆதவ அர்ஜுனா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டார். அதை நீங்கள் வந்து எதையுமே பற்றி பேசாமல் இப்படி பேசிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, எல்லாரையும் நீங்கள் பகைச்சிக்கிட்டா எப்படி நீங்கள் வருவீங்க டிவிக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரையும் விஜய் சார் பகைச்சாரா, இல்லை எல்லாரும் விஜய் சாரை ஒதுக்கி வச்சு அவரை பகைச்சாங்களா? அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மனுஷனை டார்கெட் பண்ணி அடித்து காலி பண்ணணும், இந்த அரசியல் களத்திலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பிரவீன் காந்தி சார் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன மேட்ச் என்ன டீம் அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக பாருங்கள். ஆதவ அர்ஜுனா மிகவும் தாழ்மையோட மன்னிப்பு கேட்டுட்டார், அன்பு தலைவர் பாசத்தலைவர்னு எண்டு வச்சுட்டார். இப்போ நீங்கள் எதுக்காக இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு புரியல. மேபி நீங்கள் பார்க்காம வந்து அதை சொல்லிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தயவுசெய்து ஆதவ அர்ஜுனா அவர் பேசுனதை வந்து போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ்டு எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இது. அதாவது இன்னொன்று ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த மனுஷன் வந்தார். அது பண்ண முடியல, பல்வேறு காரணம் இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால். ஆனால் இப்போ சொல்கிறாங்க, அவருக்கும் சேர்த்து தான் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு. கிறிஸ்தவ கொண்டாட்ட விழாவில் பிரம்மகுமாரிகள் முதற்கொண்டு இஸ்லாமியர் தலைவர்கள் முதற்கொண்டு பல பேரை ஒன்றிணைச்சு அந்த இடத்துல ஒரு ஆன்மீக ஒரு விழா ஒன்று நடத்துகிறாரு. அதுதான் அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாரு. இது ஆஃப்டர் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்போ நடந்தது. ஸோ அதனால் வந்து தலைவருக்கும் சேர்த்து அந்த ஆன்மீக அரசியலை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் தலைவர் வந்து ஒரு துணிச்சலான ஒரு மனுஷன் தான். அவர்லாம் பயங்கரமான ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு அப்போலாம், இந்த 1996 அப்புறம் அவருக்கும் பல பேர் அரசியல்வாதிகளுக்கும் நடந்த கிளாஷ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அவர் ஃபேன்ஸ்க்கும், அவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை பல பேருக்கு எப்படியாவது இந்த டிவிகே குரூப் விஜய் சார் ஆதரவாளர்களை எப்படியாவது பல பேர் கூட சண்டை மூட்டி விட்டு ஏதாவது ஓட் பேங்கை காலி பண்ணலாமா அப்படிங்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடக்காது என்பதை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்டு தனிப்பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க கூட்டணி வராங்களா, தனி பலம் தனியாக நிற்கிறார் களத்தில், வின் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதை பெருசு பண்ணிவிட்டு பண்ணுறவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே எல்லாருமே வந்து தலைவர் மேலே வந்து ஒரு அன்பில் தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பார்த்துக்கிட்டுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.